சில மாசங்கள் எப்ப பொறக்குது அப்படின்னு பலரும் காத்துட்டு இருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் ஆடி மாசம். ஆடி பொறக்க போது எல்லாருக்கும் முதல்ல ஆடி வாழ்த்துக்கள். இந்த ஆடி மாசத்துல அம்பிகையினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆனா சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன். பொதுவா காலையிலையும் மாலையிலையும் வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் மரபு. அதுல காலையில ஏத்தலைன்னா கூட மாலையில கண்டிப்பா எல்லாருமே ஏத்திடுவோம். இந்த மாலை நேரம் எவ்வளவு சிறப்பானதோ அது மாதிரிதான் தேவர்களுக்கான மாலை நேரம் இந்த ஆடி மாசம். ஆடி மாசம் அப்படிங்கிறதுல காற்று அதிகமா இருக்கும், நோய்கள் நிறைய வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேப்பிலையே தனக்கு ஆடையாக அணிந்திருக்கக்கூடிய அம்பிகையை நினைச்சு விரதமாக இருந்து மஞ்சள், வேப்பிலை, கூழு இப்படி இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடு ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும், அம்மனையும் நாம வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாத வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் மிக சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆடி முதல் நாள் நிறைய விசேஷம். தேங்காய் சுடுறதுல ஆரம்பிச்சு ஆடியில மாப்பிள்ளைய வீட்டுக்கு அழைச்சி தலை ஆடி கொண்டாடுறது, அம்பிகைய வீட்டுக்கு அழைச்சி நம்ம வீட்டுல 1 மாசம் வச்சு கலசத்துல வச்சு வழிபாடு பண்றது, குலதெய்வ வழிபாடு பண்றது அப்படின்னு நிறைய வழிபாடுகள் இருக்கு. உங்களுக்கு என்ன வழிபாடு அதுல செஞ்சு வழக்கம் இருக்கோ அதை செய்யுங்க. எதுவுமே வழக்கம் இல்லை அப்படின்னா கூட ஆடி மாதம் முதல் நாள் அம்பிகையை எளிமையாக நம்ம வீட்டுல வழிபாடு பண்ணோம்னா அதுவே நமக்கு ஒரு நிறைந்த மகிழ்ச்சியை தரும். அது மட்டும் இல்ல, ஆடியில என்ன வாங்கலாம்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம் மஞ்சளும் உப்பும் வாங்கி வைங்க. வீட்டுல எப்பயுமே மங்களகரமான நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆடியில இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.